ஏத்தரில் 10% ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஸ்பீடு போகும் அப்படின்னு பாருங்கள். பிலோ 20 அதாவது 19 கீழே போனாலே உங்களுக்கு வந்து ஸ்பீடு ட்ராப் ஆகி ஒரு 80 அந்த மாதிரி தான் போகும். 80 அந்த மாதிரி. இப்போது 10 கீழே போனால் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள். இந்த வண்டியில் வந்து மோடெல்லாம் செலக்ட்லாம் பண்ண முடியாது. அதான் நான் ஃபுல் ஆக்சிலேட்டர் தான் கொடுப்பேன். பட் அந்த ஸ்பீடு பிக்கப் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பர்சன்டேஜ் குறைய பாருங்கள். 73 தான் போகுது. டூ % ஆயிடுச்சு பாருங்க. நடுவில் நிற்க வச்சிருச்சு. 0% ட்ரைன் ஆகிடுச்சு. ரோட் சைடு அசிஸ்டண்ட்னு ஏதோ கொடுத்துருக்கான் வண்டி வாங்கும் போது. அதனால் ஏதோ தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா தள்ளிக்கிட்டு 6 கிலோமீட்டர் போகிறதெல்லாம் கஷ்டம். சார்ஜ் டவுன் ஆனதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது. பப்ளிக் ஸ்டேஷன்றது 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. முன்னாடியே பிளான் பண்ணி வந்திருக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி பேட்ரி வண்டியெல்லாம் வாங்கி லோக்கலில் ஓட்டுறதோடு வச்சுக்கணும். லாங்லாம் வேகமாக போகுதுன்னு லாங்லாம் கொண்டு போக முடியாது. கொண்டு போனால் இந்த நிலமை. ரோட் சைடு அசிஸ்டண்ட் வண்டி வருது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து வண்டி வருதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு டிரைவரு. 1:44 PM கால் பண்ணியிருக்கேன். 1:44லேருந்து 3:30 தான் வந்து வண்டியே வந்துச்சு. ரிக்கவரி வேனு அது வந்து அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து இங்கே 6 கிலோமீட்டர்ஸ் வரத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும். 20 to 25 மினிட்ஸு. ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் டைம் ஆகுது. இன்கேஸ் வந்து நம்ம ரோட் சைடு அசிஸ்டன்ட் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் இந்த மாதிரி வண்டியெலாம் நம்பி லாங் எடுத்துகிட்டு போகிறது தேவையில்லை. ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20% வந்து ரிசர்வ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 20% இருக்கும்போது வீட்டுக்கு ரீச் ஆகிடணும். அதாவது சார்ஜர் எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா போரூர் சர்வீஸ் சென்டரில் டிஸ்பிளே இஷ்யூன்னு சொல்லிட்டு 3 தடவை நம்ம விட்டு வாங்கிட்டோம். சர்வீஸ்க்கு விட்டு எடுத்துட்டோம். சும்மா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி தரேன்ட்டு ஒரு 3 தடவை கதை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனைனா டிஸ்பிளே ஹேங் ஆகும். ஹேங் ஆகிறது வீடியோ ப்ரூஃப் நான் எடுக்க தான் முடியும். பட் அவங்கக்கிட்ட கொண்டு போகும்போது ஹேங் ஆகாது. ஹேங் ஆகிறது ஒரு எப்பயாவது ஒரு தடவை ஹேங் ஆகும்போது நம்ம பார்த்து வீடியோவும் எடுக்கணும். அதான் ப்ரூஃபு. ஸோ அது மாதிரி நிறையா தடவை ஹேங் ஆகிருக்கு. ஒரு 10 தடவை கிட்ட ஹேங் ஆகிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஹேங் ஆகும். ஹேங் ஆகிறதுன்றது வந்து ஸ்பீடோமீட்டர் ரீட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்பீடு ஓடிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பீடில் அப்படியே ஹேங் ஆகிடும். இல்லைன்னா சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கும்போது அப்படியே ஹேங் ஆகி ஒரு 70% சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 70% அப்படியே இருக்கும். அதை நீங்கள் சார்ஜர் ரிமூவ் பண்ணாலும் அந்த சார்ஜிங்னு காமிக்கும். 70% அப்படியே இருக்கும். அதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமும் மாறாது. இது ஒரு மாதிரி ஹேங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் பாதி தெரியும், ஒரு சில வேர்டு தெரியாது. அந்த மாதிரி தெரியாத வேர்டு தான் இன்றைக்கி காலையில் கொண்டு போய் விட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் விட்டேன். நான் அங்கேயே சார்ஜ் போட்டுட்டு வந்துடலாம். எப்படியும் அவங்கக்கிட்ட டிஸ்பிளே மாற்றி கொடுக்க மாட்டாங்க.
ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையை கேட்டு ஒரு ஒன்றா போனேன். கடைசியில் டிஸ்பிளேவே இல்லை, வண்டியை விட்டுட்டு போனாங்க. 3 தடவை வண்டியை விட்டு வாங்கியாச்சு. திரும்ப வண்டியை விட்டுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை அதான் ப்ரொசீஜர் அப்படின்னாங்க. ப்ரொசீஜர் ஓகேங்க, வண்டியை விட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஏத்தர் என்ன சொல்லுவாங்களோ அதை பற்றி பண்ணுவோம் அப்படின்னாங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, திரும்பவும் வந்து அதையே வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? டிஸ்பிளே தான் ஃபால்ட்டு. ஒன்று ஸ்பேர் இருக்குன்னா சொல்லுங்கள், விட்டுட்டு போகிறேன். ஸ்பேரே இல்லாமல் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பேர் இல்லை எடுத்துகிட்டு போயிடுங்க, 10 நாள் கழித்து வரும் அப்படின்னுவீங்க. அப்போ திரும்பவும் எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்ப கொண்டு வந்து வண்டி விடணும். ஸோ அதனால் எனக்கு ஸ்பேர் இல்லைன்னா வண்டி கேட்காதீங்கன்னு கஸ்டமர் கேருக்கு அதே மாதிரி கால் பண்ணேன். அவங்க இவங்க 2 பேர் பேசிட்டு, மேனேஜரும் அவரும் பேசிட்டு, அதுக்கப்புறம் ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு வரேன், வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போது ஸ்பேர் பெரிய பெரிய ஸ்பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏத்தரில் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மோட்டரு, அப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே, இது 3 மட்டும்தான் அந்த வண்டியிலே வந்து விலை அதிகமான பார்ட்டு, விலை அதிகமானது. ஸோ அந்த 3 பார்ட்டும் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சுவிட்சு, ஷாக் அப்சர் கேட்டேன், மாற்றி கொடுத்துட்டாங்க, இருந்துச்சு. அதுவும் நான் கேட்டு தான் விட்டேன். ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு வந்து ஃபால்ட்டு கொடுத்தா மாற்றி கொடுப்பீங்களா, இல்லை ஆர்ட்ரு பண்ணி தான் வர வைக்கணுமா? ஸ்பேர் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இருக்குன்னாங்க. அப்போது மாற்றி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, நான் விட்டுட்டு போக மாட்டேன், கையோடு மாற்றி தான் எடுத்துப்பேன். அப்போ நாளைக்கு வாங்கன்னாங்க. அடுத்த நாள் போய் மாற்றிட்டு வந்துட்டேன் நான். பேசிவிட்டு சார்ஜ் போட்டு வரலான்னு தான் அங்கே போனேன். அங்கே இன்றைக்கி பவர் ஷட்டவுனா. பவர் ஷட்டவுன்னும் போது நம்ம அங்கே பப்ளிக் ஸ்டேஷனில் சார்ஜ் போட முடியாது. என்ன தான் வந்து பப்ளிக் ஸ்டேஷன் இருந்தாலும் நம்ம அதை நம்பி போகிறோம், சார்ஜ் போட முடியல, பவர் இல்லைன்னா நம்மளால் சார்ஜ் போட முடியாது. ஸோ பவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதே பெட்ரோல் பங்க்குனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டு இருந்தாலும் இல்லைனாலும் பெட்ரோலுன்றது உள்ளே இருக்க தான் போகுது. அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். அந்த மிஷின்லாம் கன்னு ஒர்க் ஆகிறதுக்கு கரண்ட்டு தேவை. அந்த கரண்ட்டுக்கு அவங்க ஜென்செட் வச்சுருப்பாங்க, அதை வச்சு அவங்க பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இது ஒரு பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா நுங்கம்பாக்கம் போனேன். ஒரு வழியாக ஏதோ வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இன்னும் சார்ஜஸ் எதுவும் வாங்கலை, ஏதோ புது போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே 0லேருந்து சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி RSA இருக்கும், ரோட் சைடு அசிஸ்டண்ட். ஸோ அதனால் அது 1 இயருக்கு எல்லா வண்டிக்குமே புது வண்டிக்கு இருக்கனால நீங்கள் இதுக்காக பெருசாக சர்ப்ரைஸ் ஆக வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.